ஸோ வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை டைரெக்டாக எப்படி பவர் பாயிண்ட்டுக்கு ஷஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ மூவ் பண்ண போகிறோம் டேட்டாஸை எக்ஸல் ஷீட்லேருந்து பவர் பாயிண்ட்டுக்கு. அடுத்தது நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் உங்களோட எக்ஸல் ஷீட்டில் செய்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ்ஸு அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பவர் பாயிண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது எப்படி அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் செய்வோம். அப்படி செய்யும் போது என்ன டிஃபிகல்ட்டி வரும்னாக்கா பிபிடியை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் போயிட்டு நம்ம டேபிள்ஸ் கொண்டு வரது, சார்ட்டை கொண்டு வரது, அதுக்கப்புறம் டேட்டாஸ் அதுக்குள்ளே டைப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். ஸோ இதை ஈஸியாக வந்து நம்ம எப்படி பண்ணுறது, எக்ஸல் ஷீட்டில் ஆல்ரெடி நம்ம டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸை எப்படி பிபிடிக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோமோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பவர் பாயிண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுறது எப்படி அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த இடத்துல பாருங்கள் இயர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற 2 காலமாக நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2001, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு நம்பர் சாம்பிளுக்கு எடுத்துருக்கிறேன். கிளியருங்களா? ஸோ இப்போ இதை வந்து சார்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ சார்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவனிங்க, இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போயிட்டு இன்சர்ட்டில் போங்க. இன்சர்ட்டில் போயிட்டு காலம்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் 2D காலம்ஸே நமக்கு போதுமானது. இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா ப்ளூவை இயராக எடுத்துக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ரெட்டை மார்க் பண்ணுது. ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராக்கெட்ஸ் பாருங்கள், அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 2006 பார்த்தீங்கன்னா 6500, சம்வேர் இன் பிட்வீன் 7000 and 6000 இந்த இடத்துல மார்க் பண்ணுது. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2001 வந்து 3500 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணுறேன்னா 3000 நான் கன்வெர்ட் பண்ணுறேன். மாற்றும் போது அந்த சேஞ்சஸ்ஸு சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். 3000 போட்ட உடனே அது எங்கே வருது அப்படின்னா 3500, 4000 3000 நடுவில் இருந்த அந்த பார் சார்ட்டு எங்கே வந்திருக்குன்னா 3000 தொட்டுட்டு இருக்கு. இப்போ உடனுக்குடன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அப்டேஷன்ஸ் நடக்குது. இப்போ இதை நான் ப்ரெசன்டேஷனுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு பிபிடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ ஆல்ரெடி பிபிடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துடுறோம், டெலிட் பண்ணிடுறோம். அதை எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ரைட்டுங்களா? இப்போ திரும்பவும் போயிட்டு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இயர் ப்ரொடக்ஷன் அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பிபிடியில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பேஸ்ட்டுக்கு போங்க. ரைட்டுங்களா? பேஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ரைட்டுங்களா? லைன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகும். அதில் போனீங்கன்னாக்கா பேஸ்ட் லிங்க் அப்படின்னு 2 இருக்கும். அதில் பேஸ்ட் லிங்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2003 ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது இங்கே அப்பியர் ஆகுது பாருங்கள். அதை ட்ராகன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அதே ஏரும் ப்ரொடக்ஷன் அப்படின்றது சேமாக இங்கே வருது. இப்போ எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு இங்கே எதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2003 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3002 யூனிட்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறேன்னாக்கா நான் 3500 யூனிட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணோடனே இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து எக்ஸலில் செஞ்ச அதே சேஞ்சஸ்ஸு பிபிடிலையும் வந்திருக்கு பாருங்கள். 2003 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3500 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, இந்த பார் சார்ட்டையும் நான் அந்த இடத்துல கொண்டு போனோம் அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல போயிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே பிபிடிக்கு வாங்க. பிபிடிக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு இருப்பார். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 கொடுத்துருக்கோம். இந்த டயலாக் பாக்ஸில் பேஸ்ட் லிங்க்னு இருக்கும். அந்த பேஸ்ட் லிங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் சார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அது செலக்ட் ஆகிருக்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் சார்ட் அப்பியர் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? அதை ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருசாக்கிக்கலாம். கிளியருங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸலில் செய்கிற சேஞ்சஸ்ஸு இந்த பார் சார்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2000
ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸலில் போயிட்டு 3800 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4000 அப்படின்னு மாற்றிட்டு பாருங்கள். இப்போ டேரெக்டாக வந்து பிபிடியில் பாருங்கள் அந்த சேஞ்சஸ் வருதா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் வந்து சேஞ்சஸ் வந்துருக்குது. இந்த இடத்துல போயிட்டு பார் சார்ட் பாருங்கள். பிபிடியில் இருக்கிற பார் சார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2006 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள் 4000 தொட்டுட்டு இருக்கு பாருங்கள் அந்த பார் சார்ட். அப்போ இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் செய்கிற அதே சேஞ்சஸு டேரெக்டாக எங்கே அப்டேட் ஆகும் அப்படின்னாக்கா உங்களுடைய பிபிடிலையும் அப்டேட் ஆகும். ஸோ இதனால் நான் திருப்பி பிபிடிக்கு போயிட்டு ஒரு தடவை வந்து டேபிள் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார் சார்ட்டு பை சார்ட்டை கொண்டு வந்து அதில் டேட்டாஸை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்லேயே எனக்கு டேட்டாஸ் இருந்துன்னா அதை டேரெக்டாக நான் எங்கே மூவ் பண்ணலான்னா பிபிடியில் மூவ் பண்ணலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸல் ஷீட்டில் செய்யக்கூடிய சேஞ்சஸ் அப்படியே டேரெக்டாக இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு பிபிடிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த பிபிடியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு நான் சேஞ்சஸ் பண்ணுறேன், இந்த டேட்டாஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிபிடியை சேவ் பண்ணிப்போம். ஸோ அதை போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு டிரைவில் போயிட்டு சாம்பிள்ஸில் போயிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சாம்பிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபிடி என்ன பண்ணுறோம்பா சேவ் பண்ணிடுறோம். ரைட்டுங்களா? இப்போ அது சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பிபிடியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த எக்ஸலுக்கு வாங்க. எக்ஸலுக்கு வந்துட்டு 2006 இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் யூனிட்டு 6500 இருக்குது. அதை என்ன பண்ணுறோன்னா 700 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டை பாருங்கள், அது வந்து கரெக்டாக எதை தொட்டுட்டு இருக்குது பாருங்கள், 7000 தொட்டுட்டு இருக்குங்களா? சரி, இப்போ இந்த சேஞ்சஸு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ண பிபிடியில் இருக்கா அப்படின்றத போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ டிரைவில் சாம்பிள் அப்படின்றதில் சாம்பிள் 1 அப்படின்ற பிபிடியில் சேவ் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இதில் போனவுடனே ஓப்பன் பண்ணவுடனே என்ன கேட்குது அப்படின்னா அப்டேட் லிங்க்கா அப்படின்னு கேட்குது. அதை எஸ் கொடுத்துருங்க. அப்டேட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு அதை போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2006 7000 யூனிட்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். கரெக்டாக 7000 அப்படின்றது இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸியாக நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் செய்யக்கூடிய சேஞ்சஸை டேரெக்டாக பிபிடியில் கொண்டு வரோம். அப்போ நாளைக்கு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இல்லை எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஒரு தடவை நான் பிபிடி போட்டு அதில் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு பை சார்ட்டு இதெல்லாம் போட்டு டேட்டாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்பி நான் உட்காந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸல் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். ரைட்டுங்களா? இது ப்ரொடக்ஷன் யூனிட்டு சேல்ஸ் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அக்கௌண்டன்ட்டோடைய ஒர்க் அது. அவங்க செஞ்ச அந்த எக்ஸல் ஷீட்டையே டேரெக்டாக நம்ம பிபிடியாக கொண்டு வந்து ப்ரெசன்டேஷன்ஸை மேக் அவுட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.